நான் இன்னைக்கு வீடியோவில் வந்து சாக்லேட் கேக் ரெசிபி எப்படி பண்ணியிருக்கிறேன்னு சொல்லிட்டு நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். சாக்லேட் கேக் வித் சாக்லேட் ஃப்ராஸ்டிங். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நம்ம சாக்லேட் கேக் பண்ணுறதுக்கு 2.5 cup ஆஃப் ஆல் பர்பஸ் ஃப்ளோர் ஆர் மைதா, 1 3/4 cup ஆஃப் பவுடர் சுகர். நார்மல் சுகராக இருந்துச்சுன்னா நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணி நல்லா பவுடர் ஆக்கிக்கோங்க. 3/4 cup ஆஃப் கொக்கோ பவுடர், 1 cup of oil, any refined oil நீங்கள் யூஸ் பண்ணலாம். 2 முட்டை, 1 டீஸ்பூன் சால்ட், 1.5 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1.5 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் ஆஃப் வெனிலா எசன்ஸ். நீங்கள் வந்து எந்த மெஷரிங் கப் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதே மெஷரிங் கப்பில் நீங்கள் எல்லா ட்ரை இன்க்ரீடியன்ஸும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா கேக் பண்ணுறதுக்கு வந்து மெஷர்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு ஃபஸ்ட் நம்ம எல்லா ட்ரை இன்க்ரீடியன்ஸும் நம்ம ஒன்று ஒன்றா நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் வந்து பவுடர் சுகர் ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஆல் பர்பஸ் ஃப்ளோர் நட்டி மைதா, கொக்கோ பவுடர், சால்ட், பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, இப்போ நம்ம எல்லா ட்ரை இன்க்ரீடியன்ஸும் நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நல்லா ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும். இப்போ இந்த மாதிரி எல்லா ட்ரை இன்க்ரீடியன்ஸும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸோடு சேர்த்து நம்ம வெட் இன்க்ரீடியன்ஸும் வந்து 1 by 1 நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆயில் நம்ம ஆட் பண்ணுறோம். ரெண்டு முட்டை, 1 cup ஆஃப் வாட்டர், நம்ம ஹாட் வாட்டர் நம்ம ஆட் பண்ணுறோம். நம்ம இது எதுக்காக ஆட் பண்ணுறோன்னா அப்புறம் பேட்டர் நல்ல ஸ்மூத் கன்சிஸ்டன்சியில் வரதுக்காக. அப்புறம் 1 டீஸ்பூன் ஆஃப் வெனிலா எசன்ஸ். இப்போ எல்லா வெட் இன்க்ரீடியன்ஸும் நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸோடு சேர்த்து இந்த வெட் இன்க்ரீடியன்ஸும் நல்லா நம்ம பீட் பண்ணிக்க போகிறோம். ஒன்று நீங்கள் பீட்ரு இல்லாட்டி நீங்கள் விஸ்க்கு யூஸ் பண்ணி நல்லா இந்த வெட் இன்க்ரீடியன்ஸ் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்லோ ஸ்பீட்லேயும் பீட் பண்ணிவிட்டு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த பேட்டரை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம எடுத்து வர வரைக்கும் நம்ம நல்லா பீட் பண்ணிடணும். ரொம்ப ஹெவி பீட்டும் நம்ம பண்ணிடக்கூடாது. இப்போ நம்ம வந்து பேக்கிங் பேனில் வந்து நல்லா நம்ம கீ இல்லாட்டி பட்டரால் நம்ம சைட்ஸையும் பாட்டம்லேயும் நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடணும். நம்ம அப்போ தான் வந்து கேக் வந்து பேக் பண்ணிட்டோன்னே அதை எடுக்கும்போது ஒட்டாமல் நம்மளுக்கு வரும். நான் இன்றைக்கி வந்து ஒரு 9 inch பேன் நான் வந்து எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி நல்லா கீழேயும் சைட்ஸ்லேயும் நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோம்னா நம்ம வந்து கேக் எடுக்க போகும்போது நல்லா ஒட்டாமல் நல்லா ஸ்மூத்தாக நம்மளுக்கு ரிலீஸ் ஆகும் பேக்கிங் பேன்லேருந்து. இப்போ இந்த கேக் வந்து ரெடி டு பேக். நான் ஏற்கனவே ஓவன் வந்து 350 degree Fahrenheit நான் வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ என்னோடய ஓவன் வந்து இப்போ ரெடியாக ப்ரீ ஹீட்டாக இருக்குது. இப்போ நான் வந்து கேக் பேன் உள்ளே வச்சுட்டு ஒரு 30 to 35 minutes நான் அதை பேக் பண்ணி நான் எடுக்க போகிறேன். இப்போ நான் கரெக்டாக ஒரு 35 minutes நான் வந்து பேக் பண்ணி நான் எடுத்துட்டேன். நல்லா பேக் பண்ணிக்கிறீங்க எப்படி தெரியும்னா நீங்கள் ஒரு டூத் பிக்கோ ஏதாச்சும் நைஃப் வச்சு நீங்கள் போக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே ஒட்டாமல் வரணும். இப்போ நல்ல ஒரு ½ hour நல்லா நான் கேக்கை நான் ஆற வச்சுட்டேன். ஆற வச்சுட்டு நான் வந்து டீமோல்ட் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா நல்ல கேக் வந்து கீழே ஒட்டாமல் நல்ல ஃப்ளஃபியாக நல்ல சாஃப்டாக வந்துச்சு. நீங்கள் நல்லா பட்டர் கீலாம் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் பேக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஒட்டாமல் நல்லா நம்மளுக்கு சாஃப்டாக நம்மளுக்கு கேக் பேக் ஆகி சூப்பராக நம்மளுக்கு வரும். இப்போ நான் கேக் இருக்க அந்த டாப் லேயரை வந்து நான் வந்து கொஞ்சம் லெவலாக நான் வந்து கட் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு இந்த மாதிரி ஒரு நைஃப் எடுத்துகிட்டு நம்ம வந்து ஒரு சேம் லெவல் வர வரைக்கும் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம எடுத்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மேலேயும் வந்து சேம் லெவல் மாதிரி நம்மளுக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம ஃப்ராஸ்டிங் பண்ணுறதுக்கு நம்ம
ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம சாக்லேட் ஃப்ராஸ்டிங் நம்ம பண்ணுறதுக்கு 5 கப் ஆஃப் பவுடர்ட் சுகர், 1 கப் ஆஃப் மெல்டட் பட்டர். நீங்கள் பட்டர் ஃபஸ்ட்டே ரூம் டெம்பரேச்சரில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணி வச்சுக்கோங்க. 1 கப் ஆஃப் கோகோ பவுடர், 1 டீஸ்பூன் ஆஃப் வெனிலா எசன்ஸ், 1 டீஸ்பூன் ஆஃப் சால்ட், 5 டேபிள் ஸ்பூன் ஆஃப் மில்க். இப்போ இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு ஃபஸ்ட் நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம ஆட் பண்ணுறோம். 5 கப் ஆஃப் பவுடர்ட் சுகர், 1 cup of cocoa powder, 1 teaspoon salt, அதுக்கப்புறம் இதை நல்லா நம்ம விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எல்லா ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸும் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும். இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஒன்று ஒன்றா நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட் வந்து மெல்டட் பட்டர், வெனிலா எசன்ஸ், இது ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸும் இந்த வெட் இன்க்ரீடியன்ட்ஸும் நம்ம சேர்த்து நம்ம நல்லா பீட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து ஸ்பீட் வந்து ஸ்லோவில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னே இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி தான் வரும். இப்போ நம்ம அந்த 5 டேபிள் ஸ்பூன் ஆஃப் மில்க் நம்ம ஆட் பண்ணிவிட்டு நம்ம அகெயின் நல்லா பீட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம நல்லா பீட் பண்ணி நம்ம எடுத்துக்கணும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா க்ரீமியாக நம்மளுக்கு வந்துருச்சு. ஸோ நம்ம சாக்லேட் ஃப்ராஸ்டிங் வந்து இப்போது ரெடி. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல க்ரீமியாக நம்மளுக்கு வர வரைக்கும் நல்லா நம்ம பீட் பண்ணி நம்ம எடுத்தாச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் க்ரீமை வந்து நம்ம இந்த கேக் மேலே நம்ம அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நல்லா ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நம்ம அந்த க்ரீம் வந்து எல்லா பக்கமும் நம்ம ஒரே ஈக்குவலாக நம்ம அப்ளை பண்ணிடணும். இப்போ அந்த எக்ஸஸான க்ரீம்லாம் இருக்கிறது வந்து கொஞ்சம் நல்லா நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி மெதுவாக நம்ம எல்லா சைஸ்லேயும் எல்லா கார்னர்ஸ்லேயும் இப்போ வர்ற மாதிரி நம்ம நல்லா அப்ளை பண்ணிடணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த க்ரீம் வந்து நல்லா நம்ம அப்ளை பண்ணிட்டோம். மேலேயும் சைட்ஸ்லேயும் நம்ம அப்ளை பண்ணிட்டோம். அப்ளை பண்ணிவிட்டு ஸ்பேட்சில் வச்சு கொஞ்சம் எக்ஸஸ் க்ரீம்லாம் இருந்துச்சுன்னா நம்ம அப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அப்படியே கொஞ்சம் லெவல் பண்ணி அந்த எக்ஸஸ் க்ரீம் எல்லாத்தையும் நம்ம இந்த கார்னர்ஸ்லேருந்து நம்ம ரிமூவ் பண்ணி நம்ம எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட சாக்லேட் கேக் வித் சாக்லேட் க்ரீம் ஃப்ராஸ்டிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதுக்கு மேலே வந்து நம்ம பைப்பிங் பேக் யூஸ் பண்ணி நம்ம டெக்கரேட் பண்ணிக்க போகிறோம். நீங்கள் கொஞ்சம் க்ரீம் வந்து இந்த பைப்பிங் பேக்கில் நீங்கள் போட்டுட்டு அதுக்கு நீங்கள் எந்த டிசைன் நாசில் வேணுமோ அந்த நாசிலையும் நீங்கள் அட்டாச் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி நம்ம டிசைன்ஸ் உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன்ஸ் உங்களுக்கு பிடிக்கிறோ அந்த மாதிரி டிசைன்ஸ் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நம்ம சென்டரில் வந்து
ஒரே ஒரு செரி பீஸ் மட்டும் நம்ம வச்சுட்டு நம்ம கொஞ்சமாக நம்ம ஸ்ப்ரிங்கிள்ஸ் நம்ம ஆட் பண்ணிடுறோம், கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு. இப்போ நம்ம சாக்லேட் கேக் ரெசிபி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப எம்மியாக இருந்துச்சு. இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் கேக் ரெசிபி இல்லாட்டி வேறு ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டான ரெசிபி வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் செஷன்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.